வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பொதுமக்களுக்கு அன்றாடம் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். இப்போ நெல்லையில இருந்தோ அல்லது மதுரையில இருந்தோ ஏன் கன்னியாகுமரியில இருந்தோ சென்னை நோக்கி போகிறவர்கள் எக்மோர் வரைக்கும் டிக்கெட் எடுத்திருப்பாங்க. இவங்க தாம்பரத்துல இறங்கி ஒரு லோக்கல் ட்ரெயின்ல ஏறி இடையில ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இறங்க வேண்டி இருக்கும். எக்மோர் வரைக்கும் அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இடையில ஒரு ஸ்டேஷன்ல இறங்குறதுக்கு தாம்பரத்துல இறங்கி இன்னொரு லோக்கல் ட்ரெயின் அந்த சபர்பன் ட்ரெயின்ல ஏறி போவாங்க. இப்படி போகும்போது அதுக்குன்னு தனியா டிக்கெட் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் ரொம்ப நாளா ரொம்ப பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதற்கு ஒரு தீர்வு வந்துவிட்டது. அது சார்ந்த விஷயத்தை பேசுறதுதான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. நாகர்கோவில இருந்தோ திருநெல்வேலியில இருந்தோ அல்லது மதுரையில இருந்தோ சென்னைக்கு நீங்க பயணம் செய்யறீங்க. ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து பயணம் செய்தால் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் உதாரணமா கிண்டி அப்படி வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க போற ட்ரெயின்ல எக்மோர் வரைக்கும் டிக்கெட் எடுத்துறீங்க. இப்ப தாம்பரத்துல இறங்கி கிண்டி வரைக்கும் இன்னொரு லோக்கல் ட்ரெயின்ல போறதுக்கு நீங்க ஒரு தனியா டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சிருந்தா. ஆனா ரிசர்வேஷன் டிக்கெட் வச்சிருந்தா அதுக்கு ரூல் கொஞ்சம் மாறுது. என்ன ரூல் அப்படி கேட்டீங்கன்னாக்க, இந்த ரிசர்வ்டு டிக்கெட் மட்டும் என்ன விதின்னு கேட்டீங்கன்னா, நாம எந்த வண்டிக்கு டிக்கெட் எடுத்திருக்கோமோ, எந்த வண்டியில டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கோமோ அந்த வண்டிக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட் செல்லும், வேற வண்டிக்கு செல்லாது. ஆனா அன்ரிசர்வ் டிக்கெட்ங்கிறது எந்த வண்டிக்கு வேணாலும் சொல்லலாம். நீங்க சப்போஸ் இறங்கி இப்ப விழுப்புரத்துல இறங்கி இன்னொரு ட்ரெயின் மாறி போகலாம், அது பிரச்சனை வேற. இப்ப ரிசர்வேஷன் டிக்கெட் தான் பிரச்சனை வருது. இப்ப மதுரையில இருந்து ஒருத்தர் எக்மோர் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டாரு. இப்ப அவர் என்ன செய்யறாரு, கிண்டியில இறங்கணும். இவர் போற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிண்டியில நிக்காது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, தாம்பரத்துல இறங்கி இன்னொரு லோக்கல் ட்ரெயின்ல ஏறி கிண்டி வரைக்கும் போய் பயணிச்சு அங்க இறங்குறாரு. இப்போ இவர் வச்சிருக்கிற ரிசர்வேஷன் டிக்கெட் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும்தான் செல்லும். அந்த சாதாரண சபர்பன் டிக்கெட் அந்த ட்ரெயின்ல பயணிக்கிறதுக்கு செல்லாது. இப்படிங்கிற ஒரு பிரம்மரமான இருந்துச்சு. ஆனா இதற்கான விடை 2015 ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கேட்டு அதை தெளிவு பண்ணாரு. ஆனா அதற்கான எந்த ஒரு சுற்றறிக்கையும் நம்ம கையில இல்ல. அது பேப்பர்ல மட்டும் நியூஸா தான் வந்துச்சு. தவிர இந்த மாதிரி குரம்பேட்டையை சார்ந்த ஒருத்தர் நபர், ராதாநகரை சேர்ந்த ஒருத்தர் இந்த சிக்கல்ல மாட்டி ஒன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கேட்டிருக்காரு. அதுக்கு ரயில்வே நிர்வாகம் ஒரு பதில் கொடுத்துருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்ல, இத தாம்பரத்துல இறங்கி இன்னொரு லோக்கல் ட்ரெயின்ல ஏறி இங்க கிண்டியில எங்க எக்மோர் வரைக்கும் போற எந்த ரூட்ல வேணாலும் எங்க வேணாலும் இறங்கிக்கலாம், அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இந்த விஷயம் இங்க உள்ள புதுசா லேட்டஸ்டா டிராவலிங் எக்ஸாமினர் சொல்லும் இல்லையா, டிடி சொல்லும் இல்லையா, அல்லது ஸ்டேஷன்ல நிப்பாங்க இல்லையா, அவங்க நினைச்சிருக்காங்க ஒருத்தரை பிடிச்சி ஃபைன் பண்ணி நீ அந்த ட்ரெயின்ல வந்திருக்கிற ரிசர்வ் பண்ணி இந்த ட்ரெயினுக்கு நீ தனியா டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஃபைன் எல்லாம் போட்டுருக்காங்க. மீண்டும் இந்த பிரச்சனை பெரிய அளவில் ஆகி இப்ப அதுல இருந்து ஒரு ரயில்வேல இருந்து இப்ப ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதை உங்க பார்வைக்கு வைக்கிறேன் பாருங்க. அப்போ இதன்படி இப்ப தெளிவாயிடுச்சு. இனிமேல் நீங்க நாகர்கோவில இருந்தோ அல்லது திருநெல்வேலியில இருந்தோ மதுரையில இருந்தோ திருச்சியில இருந்தோ நீங்க சென்னை எக்மோர் வரைக்கும் செல்லும் பொழுது சென்னை எக்மோர் வரைக்கும் டிக்கெட் ரிசர்வ் டிக்கெட் வைத்திருந்தால் நீங்கள் தாம்பரத்தில் இறங்கி வேறு ஒரு ட்ரெயின்ல ஏறி இடைப்பட்ட ஸ்டேஷன்ல இறங்கிக்கலாம். உதாரணமா குரம்பேட்டையில இறங்கணும், பல்லாவரத்துல இறங்கணும் அல்லது கிண்டியில இறங்கணும். அப்படிங்கும் போது நீங்க போற அந்த லாங் ரூட் ட்ரெயின் அங்க நிக்காது. அப்ப நீங்க தாம்பரத்துல இறங்கி இன்னொரு லோக்கல் ட்ரெயின்ல ஏறி பயணிக்கலாம். அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க எது வரைக்கும் டிக்கெட் எடுத்துறீங்க, எக்மோர் வரைக்கும் டிக்கெட் எடுத்துறீங்க. சோ எக்மோர் வரைக்கும் சேத்பட்டு வரைக்கும் நீங்க போய் இறங்கிக்கலாம். ஆனா எக்மோர்ல இறங்கிட்டு ரிவர்ஸ் வரக்கூடாது. ஏன்னா அப்ப நீங்க பயணத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சோ நீங்க தாம்பரத்துல இறங்கி இன்னொரு லோக்கல் ட்ரெயின்ல ஏறி தாம்பரத்துக்கும் அந்த எக்மோருக்கும் இடையில உள்ள எந்த ஒரு ஸ்டேஷன்லையும் இறங்கிக்கலாம், இறங்கி கொள்ளலாம். நீங்கள் எக்மோர் வரைக்கும் டிக்கெட் வைத்திருந்தாங்க, அதாவது ரிசர்வ் டிக்கெட் வைத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கறத இங்க கிளியர் ஆகுது. சோ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதற்கான ஆணை உத்தரவு ரயில்வே துறையிடம் வந்திருக்கிறது. இது 2015 முடியும்
உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறோம். சோ இதுதான் நம்ம நேயர்களுக்காக இந்த முறை நாம் வழங்கக்கூடிய ஒரு அவசர தகவல். இது போன்ற ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது இன்று ஒரு தகவல் 360ோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.